ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அறிவின் வரம் பெறுவான். யோவான் 7:17 சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். தேவனுடைய சித்தத்தின்படி ஒருவன் செய்ய தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது அவனுக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவும் உண்டாவது ஆசீர்வாதங்களிலே ஒன்றாகும். அறிவை உணர்த்துகிற வரம் அவனிலே கிரியை செய்கிறது. காயீனும் ஆபேலும் சகோதரர்கள். ஒரு நாள் அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினார்கள். காயீன் ஏதோ ஒன்றை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று காய்கறிகளை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலோ தேவ சித்தத்தின்படி கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க விரும்பினான். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை எது, எதை அவர் அங்கீகரிப்பார், எது அவரை சந்தோஷப்படுத்தும் என்று அவன் யோசித்தான். தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு கொடுக்க போகிறதை அறிந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினான். ஆகவே அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். அது மேன்மையான காணிக்கையாக விளங்கினது. தேவ சித்தத்தின்படி செய்ய எந்த மனிதன் தன்னை ஒப்புக்கொடுக்கிறானோ அவன் தேவனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்வான். சரியான உபதேசத்தை அறிந்து கொள்வான். தான் நடக்க வேண்டிய பாதையை அறிந்து கொள்வான். பரத்திலிருந்து வருகிற வெளிப்பாட்டு வரங்களை நிச்சயமாகவே அவன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபதேசங்கள் மிகவும் அவசியம். அவை நம் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அஸ்திவாரம் போல இருக்கின்றன. இளம் பயிருக்கு தேவையான மழையைப் போல இருக்கின்றது. கர்த்தர் சொன்னார், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும். உபாகமம் 32:2. அதே நேரம் நாம் எச்சரிப்புடன் இருக்க வேண்டிய கள்ள உபதேசங்களும் இருக்கின்றன. ஓநாயை போன்ற அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறார்கள். வேத புரட்டர்களும் அந்தி கிறிஸ்துகளும் எழும்பி வஞ்சிக்கத்தக்க அற்புதங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தேவ சித்தத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவன் ஒரு நாளும் வழிவிலகி போக மாட்டான். சரியான உபதேசத்தை கண்டுகொள்ளுவான். நாம் தேவ சித்தத்தை அறிவதற்கு நம் இருதயத்தை திருப்பும் போது கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை நமக்கு அறிவிப்பார். எபேசியர் 1:10. மற்ற யாருக்கும் வெளிப்படுத்தாத பரலோக இரகசியங்களை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்த காரணம் என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தேவ சித்தத்திற்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்ததே ஆகும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:6. தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்.
இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 33 மற்றும் 34 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 24 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ சித்தத்திற்கு முற்றிலும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அறிவின் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.